ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. இன்றைக்கி வந்து என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சாதம் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிட்டோம். அடுத்து வந்து முட்டை வந்து வேக போட போகிறோம், முட்டை தொக்கு செய்கிறதுக்கு. அப்புறம் வந்து புடலங்காவை கட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி லைட்டாக கொஞ்சம் அரை வேக்காடு வந்து வேக வச்சிடணும். அடுத்து வந்து இப்போ புளிக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அது வந்து புளியை வந்து கரைச்சி வச்சாச்சு. புளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு தக்காளி வந்து இப்போ எடுத்துக்க போகிறோம். 3 தக்காளி வந்து எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து ரசம் தான் நம்மளோட செம்ம ரெசிபியே, நல்லாயிருக்கும் நம்ம வைக்கிற ரசம். அதில் வந்து ஒரு தக்காளியை மட்டும் பிழிஞ்சு விட்டணும். 3 தக்காளியும் பிழிஞ்சு விட்டோம்னா அது வந்து சாப்பிட்றப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து ஒரு தக்காளியை பிழிஞ்சு விட்டுறணும். இப்போ வந்து ரசப்பொடி தயாரிக்கிறோம். அதுக்கு வந்து சீரகம், மிளகு நல்லா நுணுக்கிக்கணும். அடுத்து வந்து கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா முணுக்கி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம அதிகமாக வந்து மிளகு அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கரெக்டான அளவு. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து 2 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கணும். அரைச்சி சேர்த்தா வந்து அந்த தக்காளி சாரும் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அப்புறம் நம்ம வந்து கரைச்சி சேர்க்குறப்ப அந்தளவுக்கு இறங்காதில்ல. அதனால் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி சேர்த்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு வடை சட்டியில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வெந்தயம் தான் போட்டு தாளிப்பேன். சில பேர் கடுகுலாம் போட்டு தாளிப்பாங்க. நானாக வந்து வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். வெந்தயம், அப்புறமேட்டு நம்ம நுணுக்கி வச்ச அந்த பொடி, அந்த இதோட போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி இருக்குல்ல, புளி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதில் ஊற்றினேன். இதில் வந்து நான் ஒரு மேஜிக் அதில் வந்து செய்வேன். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரு இதாக ஊற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி மேலே போட்டு வச்சிடணும். அது வந்து ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. அடுத்து வந்து இந்த வேக வச்சுருந்தோம்ல புடலங்காய், அதை வந்து தண்ணி இருத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து அதை வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்புறமேட்டு வந்து வடை சட்டியில் வந்து அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் கடலப்பருப்பு போட்டு தாளிக்கணும். கடலப்பருப்பு வேக வச்சு ஒருத்தங்க சேர்ப்பாங்க. நான் கடலப்பருப்பை போட்டு தாளிச்சிட்டு வரமிளகா, வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே, அதுக்கு போட்டு நல்லா வதக்கிடணும். தாளிச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்தோம்ல புடலங்காய் வந்து இறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றுற வரையும் நல்லா கிண்டணும். உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டணும். இப்போ வந்து ரசம் வந்து மேலே நுர வர மாதிரி வந்துருச்சு. இப்போ ரசம் வந்து நுர வந்த பிறகு அதோடையே அமர்த்திடணும். உப்பு போட்டுட்டு நான் மூடி வச்சுருவேன் எப்பொழுதுமே. அப்போ தான் அந்த ரசத்தோட வாசம் இதெல்லாம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். அதனால் மூடி வச்சுருவேன். இப்போ வந்து இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு புடலங்காவை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, முட்டையை வந்து நல்லா உரித்து வச்சாச்சு. அதுக்கு அங்கிட்ட வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். சுருள கிண்ணா தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் இறக்க போயிட ஒரு 2 ஸ்பூன் தேங்காவை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா முட்டை தொக்குன்னு வச்சுக்கலாம். அதை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிங்க, நல்லாயிருக்கும். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம் இதில். அதனால் வந்து வெங்காயம் நிறையா சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள்,
கறி மசாலா தூள், மஞ்சத்தூள் 3யுமே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றி லைட்டாக கொதிச்சு உப்பு போட்டுட்டு லைட்டாக கொதிச்சு வரையில் வந்து நம்ம முட்டையை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே அதில் போட்டுறணும். நான் வந்து இனியன் வந்து இந்த மாதிரி முட்டை சாப்பிட மாட்டான், அதனால் அவன் முட்டையை மட்டும் கட் பண்ணல, ஒரு முட்டையை நல்லா அது மேலே சாறு படுற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு எடுக்கும் போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஓப்பன் பண்ணல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கையில் திருப்பி லைட்டாக கிளறி விட்டு, ஃபுல்லாக கிளறக்கூடாது, ஏன்னா முட்டைலாம் ஏற்கனவே கட் பண்ணி தானே சேர்த்துருக்கோம். அதனால் வந்து திருப்பி லைட்டாக பரட்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி வச்சுட்டு அது அப்புறமேட்டு வந்து மிளகு நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு ஒரு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி எடுத்து பாருங்கள். எங்கே செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரசத்துக்கு செம்ம காம்பினேஷன் இதுதான். அங்கே பாருங்கள், சாதம் ரெடி, பொடலங்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு ரசம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சி போயிடும் ரசம். அதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டான முட்டை தொக்கு, இதை பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்குது. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி